ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படியோ காவேரி வந்து விஜய்கிட்ட ப்ரெக்னென்சி சொல்ல மாட்டாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி அவங்களே ஹிண்டாக கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு க்யூட் மூமெண்ட் இன்றைக்கி வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பிகாஸ் நேற்றுக்கு எபிசோட்லேயே நமக்கு வந்து இன்றைக்கோட ப்ரிவியூ போட்டு நமக்கு வந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன நடக்க போகுது, விஜய் எல்லாத்தையும் சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் வந்த கையோட கங்காவும் நர்மதாவும் உள்ளே போயிட்டாங்க. இருந்தாலும் கங்கா கிட்ட ஒரு அழகான சேஞ்ச். அப்போலேருந்தே வந்து அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிட்டாங்க. காவேரி விஷயத்தில் எப்படியாவது விஜய் கூட சேர்ந்துடணுன்ற மாதிரி தான் அவங்க தாட்டுமே இருந்துட்டு இருக்கு. உள்ள அம்மா இருக்கு பார்த்துக்கோ அப்படின்ற விஷயத்த மட்டும் அவங்க காவேரி கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் காவேரியும் போனதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியே வர சொல்லிட்டாரு. சரி, வாய்ஸ் மெசேஜ் போட்டு வர சொல்லிட்டாரு. மேடமே வந்துட்டாங்க. ஸோ கீழே அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட பார்க் லொக்கேஷன் தான் நினச்சேன். பட் நம்ம மாமி வீட்டோடைய அந்த கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வச்சு தான் அந்த அழகான கான்வர்சேஷன். ஈவன் விஜய் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு போல், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்த நமக்கு காட்டவே இல்லை. ஏன்னா கால் பண்ணுற மாதிரி காட்டினாங்க, அதையுமே வந்து வெளியில் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. எனிவேஸ் அது வரைக்கும் ஹாப்பி. ஸோ விஜயை பார்த்ததுமே உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு நமக்குமே. என்ன ஒரு தடவை இந்த மாதிரி நான் ஒரு யுகமே வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழகாக ஹக் பண்ணி அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, காவேரியோடைய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ், அவங்க ஏங்கிட்டு இருக்க ஒரு இடம்னா அது விஜய் மட்டும்தான். அதுவுமே விஜய் கிட்ட அந்த ஹக் நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட் தான். ஏன்னா அடுத்து ஒரு சீரியல் படி ஒரு 10 நாளைக்கு வந்து இருக்க மாட்டார் விஜய், மதுரைக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விகா சீனை வந்து கொடுக்கணும் கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம் பிளான் பண்ணியிருக்காங்க போல். இன்றைக்கி நமக்கு விகா சீன் வந்துருச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். பட் அதை வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமி வந்து கெடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸாக்டாக காவேரி கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது ஒரு ஸ்டேஜில் நமக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லிட்டேன். பட் அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் சூசைட் அட்டம் பண்ணாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தன்ற விஷயம் வரைக்கும் கிளியராக சொல்லிட்டாரு. அதுக்கு காவேரியோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் அவங்க சொல்கிறது விஜயை பற்றி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமோ அதெல்லாம் இல்லைனாலும் வெண்ணிலா இன்னும் அதே வீட்டில் தானே இருக்கா, அவள் மூவ் ஆன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னே. இன்றைக்கி எபிசோடோட ஹைலைட்டாக காவேரி சொன்னது யோ அப்படின்றது அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்டை யோ அப்படின்னு சொல்கிறது, யோ நாடகத்தை நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நிஜமாவே ரசிக்கிற மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. ஈவன் அவங்க விகாவோட போர்ஷன் ஃபுல்லாகவே க்யூட்டாக தான் இருந்துச்சு. பட் விஜய் வந்து இதையும் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை, பிகாஸ் காவேரியும் அவங்க ரிலேட்டிவ் கூட சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் இப்போ வந்து மதுரைக்காக அவங்க ரிலேட்டிவை தேடி தான் போகிறேன் அப்படின்ற விஷயத்த காவேரி கிட்ட வந்து கன்வே பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு டீம் ஏதாவது ரீசன் வச்சுருக்காங்களா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிற ஐடியாவில் இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கங்காவுடைய ப்ரெக்னன்சி அவங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்ற விஷயத்த காவேரி கிட்ட சொல்ல அது ஹோல் ஃபேமிலிக்கும் தெரிய வர நாளைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க. ஸோ அப்படி டேட் தள்ளி போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஃபேமிலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுது. ஸோ நம்ம மைண்ட் எல்லாம் இந்த செலிப்ரேஷன் நம்ம பாப்பாக்கு, அதாவது நம்ம காவேரிக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே எப்படி இருக்குது, போக போக எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பாட்டி சொன்ன விஷயம், எங்கே நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சொல்லிடுவீங்களோ, பெரியவ மூத்தவ ப்ரெக்னென்ட் ஆகாமல் நீங்கள் ஆனால் அவள் சங்கடப்படுவாளோ அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஒரு பிட்டை போட்டுட்டாங்க. ஆல்ரெடி வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்குது. இருந்தாலும் அதை வெளியவும் சொல்ல முடியாமல் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பெரிய வழியிலையும் வேதனையிலும் தான் நம்ம காவேரி இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமி அண்ட் காவேரியோடைய குட்டி க்யூட் கான்வர்சேஷன். உண்மையாகவே அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அந்த டாம் அண்ட் ஜெரி ஃபைட் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் விஜய்க்கு வந்து நான் வேறு பொண்ணை பார்க்க போகிறேன், ஒழுங்காக ஆத்துக்கார் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னது, வேறு பொண்ணு பார்த்துருவீங்களா அப்படின்னு பல்ல கடிச்சு பேசுறது. என்ன மேட்ரிமோனியல் சர்வீஸாக நடத்துறீங்க, வாடகைக்கு தானே விட்டுருக்கீங்க, கரெக்டாக அந்த வாடகை பணத்தை மட்டும் வாங்குற வேலையை பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரி மாமி அப்படின்னு சொன்னது வேறு லெவல். அதே மாதிரி விஜய் வரத்துக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நம்ம மாமியுமே காவேரி கிட்ட சொல்லிட்டாங்க. இவர் நம்ம கிட்ட சொல்லாமல் எங்கே போயிருக்காரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திங்க் பண்ண போகிறாங்க. இதை விஜய் வந்து எப்படி கன்வே பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேபி இன்னைக்கு ப்ரோமோவில் நம்ம விகாவோடைய அந்த ஒரு போர்ஷனும் நாளைக்கு வர போகிற அந்த ஹாஸ்பிட்டல் சீனும், அதாவது கங்காவோடைய ப்ரெக்னன்சி ரிவியூமே ப்ரோமோவாக வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.